அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். தேவன் தாமே இந்த நாளில் உங்களோடு இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் தொடர்ச்சியாக சங்கீதம் 119 சிந்தித்து வருகிறோம். இந்த நாளில் சிந்தனைக்காக 30வது வசனத்தை நாம் வாசித்து தியானிக்கலாம். மெய் வழியை நான் தெரிந்து கொண்டு உம்முடைய நியாயங்களை எனக்கு முன்பாக நிறுத்தினேன் என்பதே. நாம் தொடர்ச்சியாக வேதம் மனிதனுடைய வாழ்வுக்கு போதுமானதாக இருக்கிறது என்பதை பார்த்தோம். கடந்த நாட்களிலும் கூட மனிதனுடைய வாழ்வுக்கு, மனிதனுடைய ஆத்மாவுக்கு, மனிதனுடைய ஆத்மாவில் இருக்கிற வேதனையை நீங்கவும் பாவத்திலிருந்து விடுதலை பெறவும் வேதம் போதுமானதாக இருக்கிறது என்பதை சிந்தித்து வருகிறோம். 30ஆம் வசனத்தில் பார்க்கும்போது மெய் வழியை நான் தெரிந்து கொண்டு, இப்போ இந்த மெய் வழி என்று இந்த சங்கீதக்காரன் சொல்லும்போது இந்த மெய் வழி என்பது வேதமாக இருக்கிறது. வேதத்தின்படியாக நான் வாழ வேண்டும் என்ற வாழ்க்கை முறையை நான் தெரிந்து கொண்டபடினால் வேதத்தினுடைய நியாயங்களையும் கட்டளைகளையும் நான் எப்பொழுதும் கை கொள்ள வேண்டும். இந்த சங்கீதக்காரனை தான் சொல்கிறான். நான் மெய் வழியை தெரிந்து கொண்டு உன்னுடைய நியாயங்களை எனக்கு முன்பாக நிறுத்தினேன். இந்த வேதம் என்னுடைய வாழ்க்கை முறையாக இருக்கிறபடினால் இந்த வேதத்தினுடைய கட்டளையின்படியும் நியாயங்களின்படியும் நான் வாழ வேண்டும் என்று சொல்கிறான். அப்படி என்றால் வேதத்தின் கட்டளைகளை பெற்றுக்கொள்வது அவசியமானது. அப்போ ஒரு மனிதன் சரியான பாதையில் வாழ வேண்டும் என்றால் வேதத்தினுடைய கட்டளைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும். பெற்றுக்கொள்வது மட்டுமல்ல, அந்த வேத கட்டளைகளின்படி வாழ வேண்டும். கட்டளையின்படி வாழ்ந்து அதில் நிலைத்திருக்க வேண்டும் என்று இந்த சங்கீதக்காரன் சொல்கிறான். நம்ம 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்போது நீங்கள் நடமாடும் நிருபங்களாக இருக்க வேண்டும் என்று பவுல் சொல்கிறார். நீங்கள் கிறிஸ்துவின் நிருபங்களாக இருக்க வேண்டும் என்று சொல்கிறார். வேதத்தின்படி வாழுதல் அவசியமாக இருக்கிறது என்று சொல்கிறார். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் பார்க்கும்போது கோணலும் மாறுபாடுமான சந்ததி நடுவில் குற்றமற்றவர்களாயும் கபடற்றவர்களாயும் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளாயும் இருக்கும்படியாக வாழ வேண்டும். இந்த கோணலும் மாறுபாடுமான சந்ததியில் நான் கபடற்றவனாய் குற்றம் இல்லாதவனாய் தேவனுடைய பிள்ளையா வாழ்வதற்கு எனக்கு வேதம் அவசியமாக இருக்கிறது. இப்போ நான் வேதத்தை பெற்றுக்கொண்டிருக்கிறேன், வேதத்தினுடைய கட்டளையின்படி வாழ்கிறேன் அப்படின்னா நான் வாழ வேண்டும் என்ற விருப்பம் மட்டும் போதுமானது அல்ல. அந்த கட்டளையின்படி வாழ்வது முக்கியமானது. ஏன் அப்படின்னா இந்த கட்டளைகளை கொடுத்த தேவன் நீதியான நியாயாதிபதியாக இருக்கிறார் என்று பார்க்கிறோம். நம்ம பிரசங்கி 12ஆம் அதிகாரத்தை திருப்பிட்டீங்க அப்படின்னா 12:14 சொல்லுது, ஒவ்வொரு கிரியையும் அந்தரங்கமான ஒவ்வொரு காரியத்தையும் நன்மையினாலும் தீமையினாலும் தேவன் நியாயத்திலே கொண்டு வருவார். இந்த கட்டளையை கொடுத்த தேவன் நியாயாதிபதி. அவர் நிச்சயமாக என்ன செய்வார் அப்படின்னா நாம் செய்கிற எல்லா கிரியைக்கும் நியாயம் செய்வார். வேதத்தை பெற்று கொண்டிருக்கிறேன், ஆனால் அதன்படி நான் வாழலைன்னா எனக்கு நீதியான நியாய தீர்ப்பு உண்டு. அதே நேரத்தில் இந்த வேதத்தை பற்றி கொண்டு வாழும்போது தேவன் உங்களை அறியாமையிலிருந்து விலக்குகிறார், சோதனையிலிருந்து காப்பாற்றுகிறார். என்னுடைய ஆத்மா தோய்ந்து போகும்போது எனக்கு பலன் கொடுக்கிறார், என்னை ஆறுதல் படுத்துகிறார், என்னை தேற்றுகிறார். இந்த வேதத்தை நான் பற்றி கொண்டு வாழ்கிறேன், இந்த வேதத்தை நான் தெரிந்து கொண்டிருக்கேன் அப்படின்னா இந்த வேதத்தை நடைமுறைப்படுத்துவது மிக மிக அவசியமானது. நீங்கள் இந்த வேதத்தை வாசிக்கிறீங்க, ஆனால் இந்த வேதத்தின்படி நடக்கிறீங்களா? இந்த கோணலும் மாறுபாடுமான இந்த சந்ததியின் மத்தியில் உண்மையான மெய்வழியை பற்றி கொண்டு கரைபடாதபடிக்கு குற்றமற்றவர்களாய் வாழ்கிறீங்களா? இயேசு அப்படி அந்த உலகத்தில் வாழ்ந்தார். இயேசு கோணலும் மாறுபாடுமான இந்த சந்ததிக்கு நடுவே வந்து நியாயப்பிரமாணத்தை முழுவதுமாக கை கொண்டு பரிசுத்த வாழ்க்கை வாழ்ந்தார். இன்னைக்கு நிறைய நேரத்தில் நம்ம இந்த கோணலும் மாறுபாடுமான சந்ததிக்குள்ளாக இணைந்து கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்களைப் போல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், வேதம் அற்றவர்களைப் போல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒரு விஷயத்தை மறந்துடாதீங்க, தேவன் நீதியாய் நியாயம் தீர்ப்பார். அதுக்கு முன்பாக மனம் திரும்புங்க. இந்த காலை வேளையிலும் கூட ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, இந்த மெய் வழியை நான் தெரிந்து கொண்டு உம்முடைய நியாயங்களை எனக்கு முன்பாக நிறுத்துவேன் என்ற உறுதியோடு இந்த நாளை தேவனுக்கு முன்பாக வாழுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். வேதத்தை பற்றி கொள்ளுங்கள், வேதத்தின்படி வாழுங்கள், வேதத்தை நடைமுறைப்படுத்துங்கள். அப்படிப்பட்ட சிந்தனையோடு தேவன் உங்களையும் என்னையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.